ஓகே லவ் ஸ்டோரி படத்தை தயாரித்த அன்பு தயாரிப்பாளர் விக்னேஷ் சுப்பிரமணியம் அவர்களுக்கும், இந்த படத்தில் பணியாற்றிய அனைத்து நடிகர்களுக்கும், அனைத்து டெக்னீஷியன்களுக்கும், இந்த விழாவின் கதாநாயகன் ஜாபீர் இருந்தாலும், கதாநாயகர் இருந்தாலும், இன்னும் சில போன இந்த விழாவின் நாயகர்கள் புரஸ்காரம் விழா நாயகன் அவங்களுக்கும் நடத்தப்படுற ஃபங்க்ஷன் இதில் இருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும் அனைவருக்கும் நன்றியான வணக்கத்தை இறங்கி தெரிவித்துக் கொள்கின்றேன். முதல்ல பேச முன்னால் இருக்கிற மீடியாஸ் நண்பர்கள் சகோதரர்கள் எல்லாம் இந்த படத்துக்கு ராமராஜ் வந்திருக்காரு, நிலையம் இந்த படத்துக்கு வந்திருக்க ராமராஜ் என்ன விஷயமா இருக்குமோ ஒரு சின்ன ஸ்பாட் படத்துக்கு போன கிடையாது. அதுல வந்திருக்க காரணம் என்னன்னா, அந்த பெரிய டைரக்டர் சுஷீந்திரன் சாரு, அவர் நல்ல ஒரு வெல்விஷர்ஸ், ஒரு குவாலிட்டியா படங்கிற நல்ல டைரக்டர் சுஷீந்திரன். அவருடைய மாமா அவர்கள் கலெக்ஷன் பணப்பாறை, அவர் தான் கூப்பிட்டாரு. ஏன் நான் கலெக்ஷன் கூப்பிட்டு உடனே போயிட்டேன்னா, முதலாக அறிமுகம் நம்ம ஒரு நல்ல படத்தை தயாரித்த சிவராமதாஸ் கூட அண்ணன் கலெக்ஷன் அவர்களும் ஒரு பைனான்சியர், அவருக்கு படத்தை எடுத்தவர், அவருடைய பக்கத்து வர நண்பர், அவருடைய அழைப்பின் பேர்லாம் இந்த போது காமிக்கிட்டேன். அது ரொம்ப சந்தோஷம். சுஷீந்திரன் சார் ஏற்கனவே அந்த மாறி நீங்க ராஜான சொல்லி பார்க்கணும் பேசிட்டு இருந்தோம். ஒரு நல்ல மேனேஜர், நல்ல டைரக்டர். இன்னைக்கு எல்லார் வாயிலையும் முன்னுக்கு சினிமாவுடைய வார்த்தை டூ கிட்ஸ் சொல்றாங்க. லவ் ஸ்டோரிங்கிறது பொதுவாகவே இல்லாத இந்த காலம் அந்த காலம்ல இனிமே வரப்போற காலமே லவ் ஸ்டோரி இது இருக்கும். காலங்கிறது நம்ம மனசை விட்டு அகலாத கொண்டு அந்த லவ் ஸ்டோரியை கரெக்டா சொன்னால் கண்டிப்பாக மக்கள் ஏற்றுக்கொள்வதற்கான தான் சினிமா. ஃபர்ஸ்ட் நம்ம எஸ்கேப் ஆகணும் லவ் ஸ்டோரி தான். ஆனா எல்லாரும் புலனா வார்த்தையை சொல்ற தூக்கிய லவ் ஸ்டோரிங்கிற போது ஈஸியா மக்களுக்கு புரியும், பார்க்கணும் ஒரு ஆர்வம் வரும். அந்த பாட்டு போட்டு காமிச்சாங்க. அது இன்னைக்கு டெம்ல எல்லாருமே நல்லா புரியிருக்காங்க. கேமராமேன் எல்லாம் அருமையா புரியிருக்காங்க. கண்டிப்பா லவ் ஸ்டோரி ஏதாவது ஒரு விஷயம் இருந்திருக்கும். மக்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை அந்த ஆரம்பம் போகும், இன்றோடு அதுக்கப்புறம் பாட்டு போயிட்டு கிளிமாசம் போகும்போது நல்ல விஷயங்களை சொன்னால் கண்டிப்பாக அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். அந்த படத்தை மக்களிடையே கொண்டு சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு வாய்ந்த முதலமைச்சர் என்று சொன்னால் இந்த பத்திரிகையாளர் சொன்னாங்க. நீங்க சொன்னாதான் அவங்க கேட்பாங்க. நீங்க சொல்லிட்டீங்க ரிலீஸ் அதான் அவர் ரிலீஸ் வெளியே வரும்போது வந்து நீங்க சொல்லுங்க இது அப்படி கிடையாது. எல்லாம் சொன்னா டக்கு சொல்லி உடனே விமர்சனம் ஊத்துறாங்க. அதனால மக்கள் அவனே தெரிஞ்சுக்கிறாங்க படம் நல்லா இருக்குமா அப்படின்னு. ஆனா எந்த காலத்தையும் தோல்வியில் இருக்கலாம். ரிலேஷன் சப்ஜெக்ட், ஃபேமிலி சப்ஜெக்ட், சீரியஸ் சப்ஜெக்ட், லவ் ஸ்டோரி இன்னைக்கு ஃபெயிலியர். அது புதுமுகமா ஆக்கிருக்காங்க. நிச்சயமா காலக்கதை அடிச்சா மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு படமாக அமையும். இதை விட இந்த நேரத்துல அந்த காலத்தில் சொல்லுவாங்க ஏ சென்டர், பி சென்டர், சி சென்டர்னு. இது படம் ஏ சென்டர் சூப்பரா போச்சு, பிஎன்சி அருமையா போகும், ஏ சென்டர் போகணும்னாங்க. அது மாதிரி ஏ சென்டர் பிஎன்சி சொல்ற மாதிரி இன்னைக்கு ப்ரொடக்ஷன் ஏ ப்ரொடக்ஷன், பி ப்ரொடக்ஷன், சி ப்ரொடக்ஷன். ஏ ப்ரொடக்ஷன் படத்துக்கு எதுவுமே தேவையில்லை. ஆட்டோமேட்டிக் ரிலீஸ் பண்ண போறாங்க. அந்த படம் வர போதும், ஒரு நிமிஷம் காசு அள்ளி போறோம். ஆனால் அதுக்கு பி நடுத்தர தயாரிப்பாளர்கள், அதோட சி இன்னும் குறைந்த தயாரிப்பாளர்கள், அவங்க படம் பெரிய விஷயம். அந்த வகையில இந்த புதுமுகங்களை போட்டு இந்த படத்தை தயாரித்த விக்னேஷ் சுப்பிரமணியனை நான் மனதார பாராட்டுகின்றேன். இது போல தயாரிப்பாளர் முன்வர வேண்டும். படத்தை நல்ல படத்தை நல்ல டைரக்டர் வைத்து பண்ண கண்டிப்பா படம் ஓடாம இல்ல. சினிமாவுக்கு தான் ஆள் இருக்காங்க. என்னைனாலும் பொழுதுபோக்குக்கும் சினிமா தான். அந்த சினிமாவுக்கு பொழுதுபோக்கா இருக்கும். லவ், ரொமான்ஸ், காமெடி, ஃபைட்டு, பாட்டு எல்லாம் கொடுத்து ஒரு நல்ல மெசேஜ்னா கண்டிப்பா படம் சக்சஸ் ஆகும். அதுல உண்மையிலே சார் பெரிய ஒரு கில்லாடி, ஒரு கிரியேட்டா ஒரு நல்ல ஒரு கேரண்டியா பண்ணக்கூடிய ஒரு கிளாரிட்டியா போக டைரக்டர் சார். அவரு படம் இந்த படம் தூக்கிய லவ் ஸ்டோரி கண்டிப்பா நல்ல விஷயம் வச்சிருப்பாரு. நீங்களும் நல்லபடியாக கொஞ்சம் சேர்க்கணும். எல்லாத்தையும் போட்டி இருந்தாலும் பரவாயில்ல, மேல கொஞ்சம் கூடுதலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். ஏன்னா நானும் எல்லா நடிகர்களுமே புதுமுகம் வந்தவர் தான். அதனால புதுமுக நடிகருக்கு வாழ்த்துக்கள். அனைவரும் கூட எல்லாருமே மறுபடியும் ஜெயபிரகாஷ் நான் பல படம் பார்த்திருக்கேன். அப்ப என் படம் எப்படியாவது ஒரு படத்துல போடலாம்னு நினைச்சுக்க என்ன செய்ய முடியாது. அது வினோதிகள் கூட சாதனை பண்ணியிருக்காங்க. நீங்க பார்த்து தெரியல. அதான் கொஞ்சம் ஃபேமிலியா வந்தீங்க நார்மல் அது தெரியல. அதுல கொஞ்சம் ஃபேமிலி அந்த படத்துல அவங்க வினோதிகள் சொல்லும் போது பேர் என்ன நம்ம பேர் சொல்ற போது அவங்க பார்த்தா கிடைக்க வந்தாங்க. ஆளு தெரியல மாறினாங்க.
என்ன முடியல வச்சு இல்லை. ஆமா. அது மாதிரி ஜெயபிரகாஷ் சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். படம் பார்த்தீங்க ஒரு மைனூட்டாங்க. என்னுடைய சப்ஜெக்ட்ல ஒரு கேரக்டர் வெவ்வாறு எடுக்கிறதுல வச்சுட்டு நாங்கள் மூவ் பண்ண முடியல. அந்த மாதிரி நடித்த நடிகர்கள் எல்லாருமே மறுபடியும் தொடர்ந்து படம் பண்ணணும். அதை எல்லா டெக்னீஷியன் அருமையா பிடிக்கணும். மறுபடியும் டெக்னீஷியன் படம் வரணும். இன்னும் சொல்ல போனா இந்த படம் அறிமுகமான கதாநாயகன் தான் இப்படம் அவர் மேற்கொண்டும் படம் பண்ணணும். அதே மாதிரி சுஷீந்தர் சாருக்கு மிகப்பெரிய ஒரு அருமையான டைரக்டர் என்று பேர் வாங்கி இந்த படத்தை தயாரிப்பாளருக்கு அவர் 100 ரூபாய் பட்டா 50 ரூபாய் லாபம் வேண்டாம், 30 ரூபாய் போதும், 20 ரூபாய் போதும். அந்த படம் போட்ட முதலுக்கு மோசம் இல்லாம ஒரு சின்ன லாபம் வந்தாலே திரைப்படத்துறை மிக பிரம்மாண்டமாக இருக்க வேண்டும். அனைவரும் திரைப்படத்தை தயாரிக்கிற எண்ணம், அந்த தைரியம், அந்த தன்னம்பிக்கை வர வேண்டும். இடத்தை எடுத்தா போன வச்சுலாம ஏதோ ஒன்றும் சந்தி ஒரு நல்ல படத்தை சொன்ன மாதிரி இந்த படம் 30 days மேக்சிமம் அவ்வளவுதான். நான் படத்தை கணக்கு அவ்வளவுதான். அதுக்கு மேல இந்தியா பிலிம் டக்கு 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 டக்குன்னு முடிப்பாங்க. ஒன்றுமா பண்ண மாட்டாங்க. இப்போ கூட கீப் பண்றதுனால சிப்பு வச்சுடாவா எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனா 30 daysக்குள்ள அதுக்கு மேல ஒரு படத்தை பண்ணி அது தூக்கிய லவ் ஸ்டோரி பேர் வச்சு இந்த காலத்துக்கு பிறந்த மாதிரி ஒரு காவல் எடுத்து கொடுத்திருக்கும் அன்பு சகோதரர் அதுக்குரிய டைரக்டர் சுஷீந்தர் சாருக்கு வாழ்த்துக்களை கூறி தயாரிப்பாளருக்கும் நடித்த நடிகர்களுக்கும் அனைவருக்கும் மென்மேல் நீங்கள் வர வேண்டும். தொடர்ந்து படங்கள் பண்ண வேண்டும். மென்மேல் படங்கள் புக்காக நடிக்க வந்தப்படாது நிச்சயமா நல்லா இருக்கும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் ஊடகங்களுக்கும் எனது வணக்கத்தை கூறி விடுவிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.